السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, தப்லீகுல் உழைப்பில் இன்றைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம்தான் 6 நம்பர். எல்லா பயான்களும் இதே மாதிரி முதாக்கராக்கள் எல்லாம் போல ஞாபகப்படுத்தப்படுற 6 நம்பர், 6 சிஃபாத்துகள். தப்லீக்னா என்னென்று சொல்லுவாங்க, அமீர் மாமுமாக எட்டு கூட்டமல்களை பேணிக்கொண்டு பள்ளிவாசலுடைய சூழலில் 12 சூழல்களை கடைபிடித்து 6 நம்பருடைய அடிப்படையில் உழைப்பு செய்யக்கூடியதை பேர் தான் தப்லீக். கொஞ்சம் வார்த்தை வித்தியாசத்தோடு சொல்லுவாங்க. 6 நம்பரை டார்கெட் பண்ணி உழைப்பு செய்யப்படுது. ஆரம்பத்தில் 6 நம்பர்னு சொல்லிக்கொண்டு தான் இப்போ சித்து சிஃபாத், 6 சிஃபாத்துகள், 6 தன்மைகள் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கு நிறைய மக்கள் இதென்ன தப்லீக்காரவங்க புதுசாக 6 நம்பர் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள் 6. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. அதை அதில் ஆமன்து பில்லா இருக்குது, அதுக்குள்ளால் மற்ற 6 விஷயங்கள் அடங்கிடும். அது முதல் நம்பரில் முடிஞ்சிட்டுது. இதென்ன புதுசாக வேறு விஷயங்கள். அர்கான் இஸ்லாம் ஹம்சா, இஸ்லாத்துடைய அர்கான்கள் ருக்குன்கள் 5. ஷஹாதத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. 5 இஸ்லாத்துடைய ருக்குன்கள், கடமைகள், தூண்கள். முதலாவது ஷஹாதா, அடுத்த தொழுகை, அடுத்த ஜக்காத், நோன்பு, ஹஜ் முடியுமானவங்க செய்யணும். அப்போ அந்த 5 கடமைகளும் இதில் களிமா இருக்குது, தொழுகை இருக்குது. நோன்பு, ஜக்காத், ஹஜ் இல்லை. இவங்கன்னா புதுசாக இன்னொன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு பிதாத், இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே 6 நம்பருடைய முதாக்கராவுடைய நேரமோ இல்லை பயான்களோ யாருமே சொல்கிறதில்லை இதுதான் முழு தீனும். 6 நம்பர் தான் முழு தீன், இதுக்கு வெளியே தீனுடைய எந்த விஷயம் இல்லை என்று யாரும் சொல்கிறதில்லை. 6 சிஃபாத்துகள் என்று சொல்றது இன்றைக்கு முழு தீனும் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாரத்துக்கு ஒரு லேசான ஒரு வழி. இதன் மீது நாங்கள் சரியாக தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்று சொன்னால் முழு தீன் எங்களோட வாழ்க்கையில் லேசாக வந்துடும். அதுக்கு ஒரு வழிதான். உதாரணத்துக்கு சொல்ல போனால், குர்ஆன் மதரசாக்களில், மக்தபுகளில் ஆரம்ப காலங்களில் தத்ரீஸுல் குர்ஆன், தாலீமுல் குர்ஆன் ஓதி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ பொதுவாக அதிகமான இடங்களில் நூரானி காயிதா ஓதி கொடுக்கப்படுது. யாராவது அந்த சொல்கிறாரு, இது என்ன நீங்கள் பிதாத்தை செய்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு தாலீமுல் குர்ஆன் ஓதி கொடுத்தாங்களா, அல்லது தத்ரீஸுல் குர்ஆன் ஓதி கொடுத்தாங்களா, அல்லது நூரானி காயிதா ஓதி கொடுத்தாங்களா? இல்லையே, அப்போ நீங்கள் பிதாத்தை தானே செய்கிறீங்க, ரசூலா செய்யாத ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால், அல்லது அரபி மதரசாக்களில் இன்றைக்கு ஒவ்வொரு வகுப்புகள் 7 கிளாஸ், முந்தி 8 வருஷம், இப்போ 7 வருஷம், ஒவ்வொரு வகுப்புக்கும் சஃபுல் அவ்வல், சஃபு சானின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷம் அதில் ஒவ்வொரு சிலபஸ் அமைக்கப்பட்டிருக்கு. சர்ஃபில், இலக்கணத்தில், சொல் இலக்கணம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிதாபுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கடைசியாகத்தான் பொதுவாக தௌராவில் தான் இப்போ புகாரி ஷரீஃப் ஓதி கொடுக்குறாங்க. சில ஆரம்ப காலங்களில் தௌரா இல்லாத காலங்களில்
புகாரி ஷரீஃப் கடைசி வகுப்பில் ஓதி கொடுத்தாங்க. அப்போ தஃப்சீருக்கு ஒரு கிதாப், ஹதீஸுக்கு ஒரு கிதாப், மந்திக்கு ஒரு கிதாப், மானிக்கு ஒரு கிதாப், பலாகா, இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமான கிதாபில் வச்சிருக்கிறாங்க. அப்போ யாராவது இப்படி சொன்னால் என்ன சஹாபாக்களுக்கு ரசூலா இப்படியா தீனை படித்து கொடுத்தாங்க, தஃப்சீரில் இதையா படித்து கொடுத்தாங்க, ஹதீஸில் இதையா படித்து கொடுத்தாங்கன்னு சொல்லி யாராவது சொன்னால் அவருக்கு கொண்டு சொல்லுவோம் விளப்பமில்லாத மனிதர் அல்ல புத்தி கொண்டு சொல்லுவோம். ஏன் யாரும் சொல்லலை இதுதான் முழு தீனும், இதுதான் முழு குர்ஆனும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கல. நூறானுக்காக அதை ஓதி கொடுக்குறவங்க இதுதான் முழு குர்ஆன்னு சொல்ல மாட்டாங்க. தாலிமுல் குர்ஆன் ஓதி கொடுக்குறவங்க கேட்குறாங்க, இதில் சூரா பக்ரா இருக்குதா, ஆல இம்ரான் இருக்குதா, நிசா இருக்குதா, மாயிதா இருக்குதான்னு கேட்டால் உண்மையில் இல்லை தான். ஆனால் இதில் யார் பயிற்சி செய்வாங்களோ, இந்த நூறானு காய்தால தாலிமுல் குர்ஆனில் தத்ரீஸுல் குர்ஆனில் யார் சரியாக பயிற்சி செய்வாங்களோ, முயற்சி செய்வாங்களோ, அவங்க முழு குர்ஆனையும் எங்கே புரட்டி கொடுத்தாலும் ஓதுவாங்க, எங்கே புரட்டி கொடுத்தாலும் ஓதுவாங்க. நூறானி காய்தா ஓதின ஒருத்தர் சொல்ல மாட்டார் எனக்கு பக்கரா ஓதி தரல அதனால் நான் ஓத மாட்டேன்னு சொல்ல மாட்டார். எனக்கு இது சூரா மாயிதா ஓதி தரல, இதில் இல்லை நான் ஓதின கிதாபில் அதனால் நான் சூரா மாயிதா ஓத மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன நோக்கம்னு சொன்னால் இது முழு குர்ஆனும் அல்ல, முழு குர்ஆனையும் ஓதுறதுக்கு லேசாக ஒரு வழிமுறை தான் இது. இதே மாதிரி முழு குர்ஆனும் முழு ஹதீஸ் முழு தீனும் எங்களோட வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு லேசான ஒரு வழி தான் 6 நம்பர் 6 சிஃபாத்துகளோட உழைப்பு. இன்றைக்கி தப்லீக்காரவங்க யாரும் சொல்கிறதில்லை, ஜமாத்தில் போனவங்க எங்களுக்கு நோம்பை பற்றி சொல்லித்தரல அதெல்லாம் நான் நோம்பு பிடிக்க மாட்டோன்னு சொல்லலை, ஹஜ்ஜை பற்றி சொல்லித்தரல ஹஜ் செய்ய மாட்டோன்னு யாரும் சொல்லலை, அது ஜக்காத்தை பற்றி தப்லீகில் 6 நம்பர் இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு யாரும் சொல்லலை. இன்றைக்கி கண்கூடாக பார்க்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 6 சிஃபாத்துகள் மீது உழைப்பு சரியாக செய்யப்பட்டது. அது முழுமை என்று சொல்ல முடியாது, ஓரளவு செஞ்சு கொண்டிருக்கிற அதனுடைய பரக்கத் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தீனுடைய எல்லா ஷோபாக்கள் எல்லா பிரான்ச்சுகள் எல்லா கிளைகள் இன்றைக்கு ஹயாத்தாக்கப்படுது. இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் தொழுகையே இல்லாமல் இருந்த ஒரு காலம், பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கும், எப்போவாது தொழுகைக்கு திறப்பாங்க, ஜும்மாக்கு மட்டும் சில இடங்களில் சின்னத்தில் எப்போவாது யாராவது வந்தால் அப்படி இருந்த காலம் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் செழிப்பாக இருக்குது பள்ளிவாசல்கள். இதே மாதிரி நோன்பு குறைவாக பிடிச்சு கொண்டிருந்தாங்க, இன்றைக்கி ஃபர்தா நோன்புகள் பூர்த்தியாக பிடிக்கப்படுது, சுன்னத்தான் நோன்புகள் பிடிக்கிறாங்க. ஜக்காத் கொடுக்கவே படாத காலங்கள் எவ்வளோ காலம் இருந்துச்சு, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து கொடுக்குறதோட சதக்கா ஹைராத்துகள் நிறைய கொடுக்கப்படுது. இதே மாதிரி ஹஜ் உம்ரா எல்லாம் இந்த உழைப்பு கொண்டு ஹயாத்தாக்கி இருக்கிறான். அப்போ இந்த 6 சிஃபாத்துகள் மீது உழைப்பு செய்யப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா முழு தீனையும் கொண்டு வரான், லேசாக மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துடும். இன்னொரு உதாரணம் சொல்லண்டா, இன்றைக்கி ஒரு நோயாளி இருக்கிறாரு, அந்த நோயாளிகிட்ட வீட்டுக்காரவங்க அல்ல சொந்தக்காரவங்க ஒரு கூட நிறைய உறைஞ்சி கொண்டாந்து கொடுக்குறாங்க, உங்களோட உடம்புக்கு விட்டமின் சி தேவை, விட்டமின் சி இல்லை உடம்புல அதனால் நோய், விட்டமின் சி தேவை, எப்பல் ஒரு கூடையை கொண்டு கொடுக்குறாங்க, இரும்பு சத்து தேவை. இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்கள் விட்டமினுக்குரிய பொருள்களை கூடையாக கொண்டாந்து கொடுத்தா நோயாளி என்ன சொல்லுவார், என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு வாய் கசப்பாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுவார். இப்போ இன்னொருத்தர் என்ன செய்கிறார், இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் விட்டமின் டேப்லெட்ஸில் வந்திருக்கு, விட்டமின் ஏ பி சிடின்னு சொல்லி இது 6 டேப்லெட்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இன்றைக்கி எல்லாம் மல்டி விட்டமின் ஒரு டேப்லெட்ஸ் வந்தாச்சு, எல்லாம் ஒன்றுக்கு வந்து. இப்போ இதை கொண்டு வந்து கொடுத்தால் அவர் இதை குடிங்க இதெல்லாம் கிடைக்கும்டா குடிப்பார். ஏன் அது ரொம்ப கஷ்டம் இல்லை, லேசாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கூட ஆரஞ்சு ஆப்பிள் சாப்பிட்றா கஷ்டம், ஆனால் ஒரு டேப்லெட்ஸ் குடிக்கிறது 2 டேப்லெட்ஸ் குடிக்கிறது கஷ்டம் இல்லை. இதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் ஆன்மீக ரீதியான நோயாளிகள், உல ரீதியான நோயாளிகள், ஈமானுடைய பலகீனம் மற்ற எல்லா விஷயத்திலும் பலகீனம் ஏற்பட்டதுனால இன்றைக்கு குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் அமல் செய்யணும் என்று சொன்னால் மனுஷனுக்கு கஷ்டம். லட்சக்கணக்கில் ஹதீஸில் இருக்குது, அந்த ஹதீஸிலெல்லாம் அமல் செய்யணும் என்று சொன்னால் ஈமானுடைய பலகீனத்தினால ஈமானுடைய நோயின் காரணமாக உலர் ரீதியான நோயின் காரணமாக மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், என்னால் முடியான்னு சொல்லுவான்.
இப்போ அதற்காக இன்றைக்கு தீனுடைய உலமாக்கள் இன்றைக்கு சுருக்கி மெயின் சப்ஜெக்டில் எது தேவை, முதலாவது எது வாரத்தினால அவரிடத்தில் முழு தீனு லேசாக வருமோ அந்த வழியை இன்றைக்கு சுருக்கி தந்திக்கிறாங்க. 6 சிஃபாத்துகள். இந்த 6 சிஃபாத்துகளும் வந்துட்டுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இப்படி அந்த விட்டமின் டேப்லெட்ஸ்கள் மூலமாக அல்லா நாடினால் அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்குமோ. ஆனால் இந்த உழைப்பு மூலமாக சரியாக செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அதான் 6 சிஃபாத்துகள். இது மெயின் ஒரு மனிதன்ட்டு இருக்க வேண்டிய தன்மைகள். இது வந்துட்டுண்டா இது ஒவ்வொன்றும் பல கிளைகள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் மனிதன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துக்கும். இதுக்கு பின்னால் நிறைய இருக்குது, ஒன்றுக்கு பின்னால் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஹயாத்தாக்கப்படும். 6 சிஃபாத்துகள் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. இப்போ ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் நிறைய பாவங்கள் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு விட முடியலை, ஆனால் விடணும்னு ஆசைப்படுறேன், என்னால் விட முடியாது. நான் களவெடுக்கிறேன், விபச்சாரம் செய்கிறேன், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி. இப்போ இஸ்லாத்துக்கு வாரான அந்த பாவங்களை விடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி ஏமாத்துகிறேன், பொய் சொல்லுகிறேன், இது மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விடன்ற ஆசையாக இருக்குது, விட கஷ்டமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எது மெயினோ எது அடிப்படையோ அதை சொன்னாங்க. நீங்கள் சொன்னாங்க களவெடுங்க, பிரச்சனை இல்லை, விபச்சாரம் பிரச்சனை இல்லை, கொலை மற்ற பிரச்சனை எதை செய்யுங்க, ஆனால் ஒன்று பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லத்தை விடுங்க. அடுத்தது ஒவ்வொரு வாரமும் என்ன வந்து சந்திங்க, ஒவ்வொரு கிழமையும் இங்கே நீங்கள் வந்து சந்திக்கணும், பொய் சொல்லக்கூடாது. இவர் பார்த்தாரு, சரி மற்ற பாவங்கள் செய்யலாமே, பொய்த்தானே சொல்லக்கூடாது, பொய்யை விடுவோம். அவர் தயாராயினார். இவர் போனார். போனவர் இப்போ வளமையில் ஒரு பாவம் செஞ்சு பழக்கம், விபச்சாரம் செய்கிறதுக்காண்டி போகிறாரு. இவரோட மனசில் வருது, நான் வாரக்கிழமை ரசூல் இடத்துல போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, விபச்சாரம் செய்தாயான்னு கேட்டால் ஓன்று சொன்னால் ஹத் அடிப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் பொய்யாயிடும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ விபச்சாரத்தை விட்டுட்டார். இப்போ களவெடுக்க போகிறார். களவெடுக்க போன நேரம் இப்போ மனசில் அவருக்கு வருது, நான் வாரக்கிழமை ரசூலாட்ட போவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, களவெடுத்தியாண்டு? ஓ என்று சொன்னால், ஆம் என்று சொன்னால் கையை வெட்டி போடுவாங்க, இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ களவை விட்டார். இப்படி ஒவ்வொரு பாவங்கள் எதெல்லாம் அவர் விட முடியாது என்று கருதி கொண்டிருந்தாரோ அந்த எல்லா பாவத்தையும், பொய் என்ற பாவத்தை விட்டது மூலமாக அவர் விட்டுட்டார். இதே மாதிரி தான் சகோதர பெரியார்களே, இந்த 6 சிஃபாத்துகள் இது ஒரு மனிதன்கிட்ட வந்துட்டுண்டால் நிறைய நலவுகள் அவரிடத்தில் வரும், நிறைய பாவங்கள் அவர்கிட்ட போயிடும். இதுக்கு பின்னால் எல்லாம் நிறைய விஷயம் மறைச்சி வச்சுக்கிறான். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு அழகான வாகனம் நல்லா போய்கொண்டிருந்துச்சு, நல்லா ஓடிக்கொண்டிருந்த, வெளிரங்கத்தில் பார்த்தா எந்த குறையும் கிடையாது. அந்த வாகனம் திடீரென நின்றுட்டுது, ஓடுதில்லை, அசைதில்லை. இப்போ இந்த வாகனத்தை தயாரித்த கம்பெனி அல்லது சேர்ந்த மெக்கானிக் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து கெட்லாக்கையும் இந்த வாகனத்தை இன்ஜின் எல்லாம் திறந்து பார்க்குறாங்க, என்ன இதில் மிஸ்டேக் இருக்குது. இப்போ திறந்து பார்த்தால் அதில் சில தவறுகளை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஆயில் லீக் ஆகுது, பெட்ரோலுடைய ஃபங்க்ஷன் சரியாக இயங்குதில்லை, ஆல்டர்னேட்டர் அப்செட், இதை மாதிரி குறிப்பிட்ட ஒரு முக்கியமான 6 பிழைகளை கண்டுபிடிக்கிறாங்க, 5-6 விஷயங்கள். இப்போ அதை வச்சு சொல்லாங்க, இதை சரி பண்ணிட்டா வாகனம் ஓட தொடங்கிடும். இதே மாதிரி தான் சகோதர பெரியார்களே, இந்த உம்மத்து நல்லா போய்கொண்டிருந்தது. அழகான முறையில் உயர்வை நோக்கி, கண்ணியத்தை நோக்கி, நிம்மதியை நோக்கி, வெற்றியை நோக்கி போய்கொண்டிருந்தது. இதை பார்க்குறவங்க எல்லாம் இஸ்லாத்தில் நுழைய தொடங்கினாங்க. கண்ணியம் கிடைக்கிறண்டா இங்கே தான் வரணும், நிம்மதிண்டா இங்கே தான் இருக்குது, சந்தோஷம் இங்கே தான் இருக்குது, வெற்றி இங்கே தான் இருக்குது, உயர்வு இங்கே தான் இருக்குன்னு எல்லாம் வந்து கொண்டிருந்தாங்க.
எப்போ இந்த உம்மத்தில் பிற்காலத்தில் ஒவ்வொரு அமைப்புகள் எடுத்துக்கொண்டு மக்கள் இந்த உழைப்பை விட்டாங்களோ, முக்கியமான தன்மைகள் இழந்துட்டாங்களோ, அதுக்கு பிறகு இந்த உம்மத்துடைய மூமெண்ட் அசைகிறது பலகீனமாகிட்டது. இதைத்தான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆராய்ஞ்சாங்க. இந்த சமுதாயம் ஏன் இவ்வளோ பெரிய உயர்வு நோக்கி கொண்டிருந்தது, அப்படியே நின்றுட்டுது, எதனால் இது வீழ்ச்சியின் பக்கம் போய்கொண்டிருக்குது என்று ஆராய்ஞ்சது கேட்டலாக் எங்களுடைய குர்ஆன் ஹதீஸ் தான். இப்போ குர்ஆன் ஹதீஸை வச்சு ஆராய்ஞ்சி பார்த்து இந்த உம்மத்திட்ட இருக்க வேண்டிய முக்கியமான தன்மைகள் இந்த உம்மத்தில் இழந்துட்டது, அந்த தன்மையில் இந்த உம்மத்திட்ட கொண்டு வர வேண்டும் என்று கவலைப்பட்டு தான் இந்த 6 தன்மையில கொண்டு வந்திருக்கிறாங்க. 6 சிஃபாத்துகள். இது வந்துட்டு இருந்த இந்த வாகனம் நல்லா ஓட தொடங்கிடும். இந்த உம்மத்து சீராக உயர்வாக நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்போ ஆரம்ப பேஸ் அடிப்படை ஈமான் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. அதனால முதலாவது ஈமானை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஈமானுடைய குறைபாடு வந்துட்டால் அது ஷிர்க்கு தான். ஒன்றுக்கு ஈமான் இல்லாத தன்மை, அது குஃபுர். இன்னொன்றுக்கு ஈமான் இருக்குதான், அதில் குறைபாடு, அதுக்கு பேர் ஷிர்க்கு. உதாரணமாக ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சுகத்தை தந்தது மருந்து தான், என்ன குணமாக்கினது இந்த நோயாளி தான், இந்த டாக்டர் தான், அல்லாஹ் வல்ல என்று சொன்னால் இவன் காஃபிர். டாக்டர் தான் குணமாக்கினார். எனக்கு உணவு தாரது அல்லாஹ் வல்ல, என்னுடைய தொழில் தான், என்னுடைய சம்பாத்தியம் தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்குது என்று சொன்னால் அது குஃபுர். ஆனால் அதே நேரத்தில் சொல்லாரே அல்லாஹ் தான் ரிஸ்க்கு தாரது, ஆனாலும் மருந்து காரணம், மருந்து சேர்ந்தான் குணமாக்கிச்சது. அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான், ஆனால் கடையும் காரணம் என்று சொன்னதுக்கு பேர் ஷிர்க்கு. இது பார்ட்னர்ஷிப். அல்லாவும் மருந்தும், அல்லாவும் கடையும், அல்லாவும் தொழிலும், இது ஷிர்க்கு. அப்போ எப்படி குஃபுரு கூடாதோ, குஃபுரை அல்லாஹ் வெறுக்கிறானோ, அதே மாதிரி ஷிர்க்கையும் அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கிறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஷிர்க்குனா பொதுவாக நினைக்கிறது சிலை வணக்கம், கபூர் வணக்கம், இது மாதிரி காரியங்கள் தான். ஆனால் ஷிர்க் என்பது ரொம்ப நுணுக்கமானது. அஷ்ஷிருக்கு அத்தக்கு மின் தபீபின் அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எறும்பு ஊறுவதை விட ஷிர்க் அபூர்வமானது, நுணுக்கமானது, விளங்க கஷ்டம். பெரிய லொரி ஒன்று போனால் சத்தம் கேட்கும், பஸ் ஒன்று போனால் சத்தம் கேட்கும், கார் ஒன்று போனால் சத்தம் கேட்கும். ஆனால் எறும்பு பக்கத்தால் கடந்து போனால் சத்தம் கேட்காது. அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஷிர்க் மனிதன் உள்ளத்தின் நுழையும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பையஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாஜுல் அவுலியா என்று பெயர் பெற்றவங்க, அவுலியாக்களுடைய கிரீடம் என்று அவங்களுக்கு பெயர். மிகப்பெரிய இறைநேசர். அவங்களுடைய கையில் ஆயிரக்கணக்கான பெரும் பெரும் கிறிஸ்தவ ஃபாதர்மார் ஒரே மஜ்லிஸ் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதே மாதிரி நிறைய மக்கள் அவங்களோட கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் தோபா செஞ்சு அவங்களோட கையில் பையஸ் செஞ்சுருக்கிறாங்க. பெரிய மாற்றங்கள் அவ்வளோ உண்டான பெரிய ஒரு நல்லடியார். அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறாங்க, அவங்களுடைய சமகாலத்துடைய இன்னொரு இறைநேசருடைய கனவுல அவங்க தெரிஞ்சாங்க. பொதுவாக உசூல் என்னன்னு சொன்னால், கனவுல ஒரு மனிதர் மௌத்தாகின ஒருத்தர் வந்து ஷரியத்துக்கு முரணில்லாத ஒரு காரியத்தை நடந்ததாகவோ அல்ல ஏவினாரோ அது ஹக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். ஷரியத்துக்கு முரண் இல்லாமல் இருக்கணும். ஷரியத்துக்கு முரணானதை ஒன்றை சொல்கிறார். உதாரணத்தை சொல்கிறார், எங்களோட வாப்பா கனவுல வந்தார், அவர் சொன்னார் இந்த கபரை போய் நல்லா கட்டுங்கன்னு சொன்னால் அது ஷரியத்துக்கு முரணானது, அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து காட்டப்படுது. அல்ல ஏதோ ஒரு பாவமான காரியத்தை ஏவுறாரு, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். ஷரியத்துக்கு முரணில்லாத ஒரு விஷயத்தை அந்த மையத்து சொல்லுவதென்றா நடந்ததாகவோ அல்லது நடக்க சொல்லியோ அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ பையஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல அவர் கேட்குறார், அல்லாஹு தாலா மா ஃபால் அபிக், அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான். இப்போ சொல்லாரு, அல்லாஹு தாலா கேட்டேன், பையஸீத் நீங்கள் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க, எனக்காக வேண்டி என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்க ஆயிரக்கணக்கான குர்ஆன்களை ஓதி முடித்தவங்க. அதனால் அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய குர்ஆனுடைய திலாவத்தை நான் பார்த்தேன். அப்போ திலாவத்தில் எனக்கு குறைபாடுகள் தெரிஞ்சிச்சு. என் அல்லாஹுக்காக சுத்தமான ஒன்று கொண்டு வந்ததை கேட்குறான், நல்லதொண்டை முன் வைக்கணும். அப்போ குர்ஆன் திலாவத்தை நான் முன் வைக்க விரும்பலை. ஆயிரக்கணக்கான திலாவத்தை கூட நான் ஒதுக்கினேன். அதுக்கு பிறகு என்னுடைய திக்ர்களை பார்த்தேன்.
ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திக்ர் செஞ்சவங்க, ஒரு செகண்ட் கூட வீணாக்காமல் திக்கில் ஈடுபட்டவங்க. அப்போ அந்த திக்கர்கள் பார்த்துட்டு அதில் அவர் சொன்னால் எனக்கு குறைபாடுகள் விளங்கிச்சு, அதை நான் முன்வைக்க விரும்பலை. அதுக்கு பிறகு தொழுகை, ஃபர்தான தொழுகை, நஃபிலான தொழுகைகள், ஒவ்வொரு நாள் 100கணக்கான ரக்காத்துகள் தொழுதவங்க, இதை கூட முன்வைக்கிறதுக்கு அவருக்கு மனசு அவ்வளோ வரலை. இப்போ நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சி கொண்டு இருந்தாங்க, அதை முன்வைக்க பார்த்தாலும் அதுலேயும் அவருக்கு குறை தெரிஞ்சிச்சு. இப்போ சதக்காக்கள் மற்றதில் பார்த்து அதுலேயும் குறை. உம்ரா நிறைய செஞ்சுருக்கிறாங்க, ஹஜ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் போவாங்க, இதிலெல்லாம் அவருக்கு குறை தெரிஞ்சாப்புல அவர் யோசிச்சார், ஈமான் இருக்குதானே, தௌஹீதில் ஏகத்துவத்தில் ஈமானில் இதில் எனக்கு குறை ஒன்றும் இல்லை, அப்போ அதான் முன் வைப்போம் என்று சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டிய தௌஹீதை கொண்டு வந்திருக்கிறேன், ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஈமானை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்டான், அம்மா அத்ததுக்குரு லைலத்துல் லபன், என்ன உங்களுக்கு அந்த பால் குடிச்ச இரவு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டான். அப்போ இவருக்கும் தெரியாது, கனவு காண்றவருக்கு பால் குடிச்ச இரவு என்னான்னு. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, அது என்ன இரவுன்னு கேட்டால் சொல்கிறாரு, நான் ஒரு நாள் இரவு பால் குடிச்சிட்டு தூங்கினேன். பால் குடிச்சு தூங்கினது பிறகு எனக்கு வயிற்றில் வருத்தம் வந்தது, வயிறு கலங்கிட்டது. அப்போ என்னுடைய சிந்தனையில் வந்துச்சு, ஒன்றுக்கு இது ஊசலாட்டம் அப்படியே வந்துட்டு போகிறது, இன்னொன்று உறுதியான முசம்மமான உறுதியான ஒரு எண்ணம், யக்கீனுடைய தரத்துக்கு மாதிரி உறுதியான எண்ணம். அப்போ என்னுடைய உள்ளத்தில் வந்துச்சு, பாலில் ஏதாவது அப்செட் ஒன்று இருக்கும், பாலில் ஏதாவது அப்செட் ஒன்று இருக்கும், அதனால தான் வயிற்றில் அப்படி வந்துச்சுண்டி. இப்போ எல்லாம் கேட்டோம், இதான் அவங்களோட தௌஹீத், பாலா வலியை கொடுத்தது நாங்களா, வயிற்றை கலக்கினது பாலால் நாங்களா? அப்போ நான் நினச்சி நான் நாசமாயிட்டேன். இருந்த சுத்தமான ஒன்று தான் தௌஹீத், அதிலேயே ஓட்டை இருக்குண்டா மற்ற அமல்களுடைய ஹாலத் என்ன? அப்போ நான் நினச்சேன் நான் நாசமாகிட்டேன்னு அழிஞ்சிட்டேன்னு நினச்சி கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னான், அப்பா யஸீத் உங்கள்கிட்ட ஒரு அமல் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு, அதை வச்சு நாங்கள் உங்களை மன்னிக்கிறோம். அது என்னண்டா, ஒரு நாள் குளிரான இரவு நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூனை குட்டி உண்டு உங்களோட வீட்டுக்கு உள்ளால வெளியில் குளிரில் நடுங்கி கொண்டு கத்தி கொண்டிருந்துச்சு. இப்போ அந்த அதனுடைய கத்துதல் சத்தத்துக்கு நீங்கள் எழும்பி அந்த பூனைக்குட்டி எடுத்து உங்களோட பிளாங்கெட்டில் பெட்ஷீட்டில் அப்படியே அதை போத்துட்டீங்க. அதனால் அந்த பூனைக்குட்டிக்கு ஆறுதல் கிடைச்சிது. அந்த பூனைக்குட்டி துவா செஞ்சது, யா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு இவர் இந்த கஷ்டத்திலேருந்து எனக்கு விடுதலை அளித்தாரோ, ஆறுதல் அளித்தாரோ, அதே மாதிரி நீ இவருக்கு உலகத்துடைய மறுமையுடைய அனைத்து சிரமங்களிலிருந்து இவருக்கு நீ ஆறுதல் அளிப்பாயாக, ஈடேற்றம் அளிப்பாயான்னு துவா செஞ்சது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதை வச்சு அவங்களுடைய எல்லா தவறுகளும் மன்னிச்சிட்டோம். சகோதரி பெரியார், அதனால தான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட சாதாரணமாக்குறதும் கூடாது. அல்லாஹ் தஆலா சொன்னா, தஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் லேசாக கருதுறீங்க, அது அல்லாஹ்விடத்துல ரொம்ப பெருசு, அதில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சில நன்மையான காரியங்கள் மனிதன் சாதாரணமாக நினைப்பான், அந்த ஒரு நன்மையான காரியம் கூட அவருடைய மக்ஃபிரத்துக்கு காரணமாக அமையும். சில தவறுகளை மனிதன் சாதாரணமாக நினைப்பான், அந்த தவறு தான் அவனை நரகத்தில் முகம் குப்புற தள்ளுறதுக்கு காரணமாக அமையும். அதனால் யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அவங்களுடைய அந்த பூனையை கவனிச்சது, அது அவருடைய மக்ஃபிரத்துக்கு காரணமாக அமைஞ்சது. புகாரி ஷரீஃப் ரிவாயத், விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாய்க்கு தண்ணி குடிப்பாட்டினது சொல்ல மக்ஃபிரத் செஞ்சான். இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோன்பு பிடிச்ச ஒரு பெண் பூனையை கட்டி வச்சு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காதனால நரகம் நுழைஞ்சால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் உயிரினங்களுடைய கருணை கூட மனிதனுடைய மக்ஃபிரத்துக்கு காரணமாக அமையும். ஆக சகோதர பெரியார்களே, ஆக அடிப்படை ஈமான். இது விரிவான விஷயம், நாங்கள் அடிக்கடி பயான்களை கேட்குறோம், பயானில் சொல்கிறோம். அது இல்லாட்டி எதுவுமே கிடையாது என்பதனால முதலாவது ஈமானை கொண்டு வந்தாங்க. அடுத்த மக்களுக்கு யார்கிட்ட உதவி தேடுறது, எப்படி உதவி தேடுறதுன்னு தெரியாது என்பதனாலே மக்கள் ஷிர்க்கின் பக்கம் பாவத்தின் பக்கம் போகிறாங்க. அதனால் அடிப்படை உதவி தேடுறதுக்கு வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகை பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்கிற அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்பதனால உதவி தேடுறதுக்கு தொழுகை இருக்குது. நாங்கள் யார்ட்டையும் கையேந்த தேவையில்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்.
தொழுகை இருக்குது, தொழுகை கொண்டு 2வது நம்பரை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி மனிதனுடைய வெளி வாழ்க்கையில் பாவங்கள் நிகழ்றது தொழுகை சீரலாத்தினால தொழுகையை கவனிச்சா அதை உறுப்புக்களை பேணினால் வெளி வாழ்க்கையில் பாவங்கள் இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை நிச்சயமாக மானக்கேடான காரியங்கள் பாவங்கள்ட்ட தடுக்கும். அதனால் 2வது தொழுகையை கொண்டு வந்தாங்க. அடுத்தது பொதுவாக உலகத்தில் பாவம் நடக்கிறது 2 காரணங்களினால. இன்றைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்கிறான்டா, ஒன்று ஜஹாலத், 2வது கஃப்லத். ஜஹாலத்னா மடமை, கஃப்லத்னா மறதி. அப்போ இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா நம்பர் ஒவ்வொன்றா தனித்தனி நம்பரை கொண்டு வந்தாங்க. ஈமான், அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 3 தான். தொழுகை, இக்ராம், இஹ்லாஸ், தப்லீக். இல்மு திக்ர் 2ஐயும் ஒன்று கொண்டு வந்தாங்க. இல்மு திக்ர் 2ஐயும் ஒன்று கொண்டு வந்த காரணம் 2ம் இருக்கணும். 2ம் இருந்தால் தான் மனிதன் பாவத்திட்டு தப்பித்துக் கொள்வான். ஜஹாலத்தை நீக்க இல்மை கொண்டு வந்தாங்க. கஃப்லத் மறதியை நீக்கிறதுக்கு திக்ரை கொண்டு வந்தாங்க. ஒரு மனிதன் இல்மு இருக்குது, இது ஹராம் என்று தெரியும், இதை செய்யணும் என்று தெரியும் என்றாலும் அவருடைய இல்மு அவர் அந்த செயலை செய்விக்காது. ஹராம் என்று தெரிஞ்சவன்னு ஹராத்து செய்வார், செய்யணும் என்று தெரிஞ்சு கடமை ஃபர்துன்னு தெரிஞ்சு அதை விட்டுடுவார். அப்போ அதுக்கு இல்மோடு சேர்த்து திக்ர் அவசியம். அதே மாதிரி திக்ர் மட்டும் போதாது, இது அல்லாஹ்வுடைய சிந்தனை அவருக்கு இருக்குதான், ஆனால் இல்ம் இல்லாட்டியும் பாவத்தை செஞ்சிடுவார். இல்ம் இல்லாட்டி ஹராமான காரியத்தை ஆகும் என்று கருதி செய்வார். பிதாத்தொண்டு சுன்னத் என்று கருதி செய்வார். இன்றைக்கு உலகத்தில் பாவங்கள் நடக்குது. இன்றைக்கு பிதாத்தான காரியங்கள் ஈடுபடுறவங்க யாரும் அது பிழை நினைச்சு செய்யறதில்லை, சரி என்று கருதி தான் இதான் சரி நினைச்சு தான் செய்கிறாங்க. ரசூலோட நேசம் இருக்குதான் சொல்லி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அது ரசூலோட வழிக்கு மாற்றமானது. அப்போ இது கஃப்லத், இது ஜஹாலத், மடமை. அப்போ அதை நீக்கிறதுக்கு இல்மு அவசியம். இல்மும் திக்ரும் சேர்ந்தா தான் உலகத்திலிருந்து பாவம் ஒழியும் என்பதனால 3வது நம்பர் இல்மு திக்ரை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி இஹ்லாசுல் முஸ்லிமீன், இக்ராமுல் முஸ்லிமீன் 4ஆம் நம்பர். 4வது ஏன் அதை கொண்டு வந்தாங்கண்டா சொல்லுவாங்க, இஹ்லாஸ் இருக்கே இது அமலை பாதுகாக்கக்கூடிய பெட்டகம், பெட்டி. ஒரு மனிதன் அமல் செய்கிறான், மலையாள அமல் செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கியாமத்து நாளில் அவன் தான் பெரிய பங்களோட்காரன், முஃப்லிஸ். மலையாளோ நன்மை செஞ்சுட்டு வருவார், ஆனால் இஹ்லாஸ் இல்லாததுனால முஸ்லீம்களுடைய ஹுக்கூக்களை நிறைவேற்றாததுனால எல்லாத்தையும் இழந்து பாவத்துடைய மலையை சுமந்து நரகம் போவான் என்று சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஏசிப்பார், அவன் சொன்ன ஷத்தமணி ஹாதா, இவன் எனக்கு ஏசினான். வரபனி ஹாதா, இன்னொருத்தன் சொல்ல எனக்கு அடிச்சிட்டான். இன்னொருத்தன் சொல்ல என்னை பற்றி கீபத் பேசிட்டான், எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் உரிமைகள் எடுத்துகிட்டு வருவாங்க. இவருக்கு கொடுக்கப்படுறது இவர் நன்மைகளாக இருக்கும். நன்மைகளை கொடுத்து கடைசி இழந்துடுவார். அதுக்கு பிறகு இன்னும் உரிமை உள்ளவர்கள் வருவாங்க. அவங்களுடைய உரிமைக்கு பதிலாக அவங்களுடைய பாவங்கள் இவருக்கு சுமத்தாட்டப்படும். மலையளவு நன்மை செஞ்ச மலையளவு பாவத்தோடு நரகம் போவான். அப்போ இந்த இக்ராம் இருக்குது, இது அமலை பாதுகாக்கக்கூடிய பெட்டகம். அதனால் அமல் செஞ்சு மட்டும் போதாது, அமலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 4வதாக இக்ராமுல் முஸ்லிமினை கொண்டு வந்தாங்க. அடுத்து இஸ்லாம் பரவியது, தீன் பரவியது இக்ராம். இக்ராம் அஹ்லாக்கு கொண்டு தான், வாழை கொண்டல்ல என்பதனாலையும் 4வது நம்பர் இக்ராமை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி 5வது இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாட்டி அமலே கிடையாது, இஹ்லாஸ் இல்லாட்டி ஈமானே இல்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, மல் ஈமான் சொன்னாங்க. இஹ்லாஸ் மல் இஹ்லாஸ் கால் அல் ஈமான். ஈமான்டா என்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா ஈமான். ஈமானும் இஹ்லாஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான், அது வேற வேற அல்ல. பல இடங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இணைச்சி சொல்லிக்கிறான். இப்போ சொல்ல நேரம் இல்லை, உதாரணத்துக்கு சொல்லண்டா அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா கஹ்ஃபில் கடைசியில் கூட அவங்களுக்கு என்ன, ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹுவை தரிசிப்பதை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாங்கன்னா, உறுதியாக நம்புகிறாங்களோ, அங்கே ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், சாலிஹான் அமல் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அதோடு சேர்த்து யாரையும் அல்லாஹ் வணங்குறதுல கூட்டாக்க வேண்டாம்.
இங்கே கூட்டாக்க வேண்டும் என்றால் இஹ்லாஸுக்கு மாற்றமாக வந்துடக்கூடாது, முகஸ்துதி வரக்கூடாது. அப்போ அமல்ல அல்லாஹ் வணங்குறதோட இன்னொருத்தருடைய நீயத்தை கொண்டு வரதே ஷிர்க்கு. சொன்னாங்க, மன் சொல்லா யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், யார் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுறானோ அவன் ஷிர்க்கு செஞ்சிட்டான். வமன் சாம யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், யார் அடுத்தவனுக்கு காட்ட நோன்பு பிடிச்சானோ அவன் இணை வச்சுட்டான், ஷிர்க்கு செஞ்சிட்டான். வமன் தஸத்தக யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், யார் அடுத்தவனுக்கு காட்ட சதக்கா கொடுக்குறாங்களோ அவங்களும் ஷிர்க்கு செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்கடா, அடுத்தவங்களுக்காக வேண்டி காட்டுறதுக்காக முகஸ்துதி ரியா காண்டத்தன் செஞ்சால் அவன் ஷிர்க்கு செய்கிறான். அப்படின்னா இஹ்லாஸ் இல்லாட்டி ஷிர்க்கு செய்கிறான், ஈமான் இல்லாட்டி ஷிர்க்கு தான். ஈமான் இல்லாட்டி ஒன்று குஃபர் வரும், அல்லே ஷிர்க்கு வரும். ஈமான் இல்லாட்டி அறவே அது பேர் குஃபர். ஈமானோட சேர்த்து இன்னொருத்தருடைய எண்ணம் வருது என்றால் அதுக்கு பேர் ஷிர்க்கு. அப்போ இஹ்லாஸ்லையும் குறைபாடு வந்தால் அது ஷிர்க் ஆகிடும். எப்படி ஈமானுடைய குறைபாடு ஷிர்க்கோ இதே மாதிரி இஹ்லாஸுடைய குறைபாடு ஷிர்க்கு தான். அதனால் 5வது நம்பரில் இஹ்லாஸை கொண்டு வந்தாங்க. இஹ்லாஸ் இல்லாட்டி சொல்லுவாங்க, எவ்வளோ அழகாக லெட்டர் எழுதினாலும், எவ்வளோ அழகான வார்த்தைகளை போட்டு அட்ரஸ் சரியாக எழுதாட்டி அந்த லெட்டர் திரும்பி வந்துடும். இதே மாதிரி தான் இஹ்லாஸ் இல்லாத அமல் அட்ரஸ் இல்லாத கடிதம் மாதிரி, அதெல்லாம் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் இஹ்லாஸை கொண்டு வந்தாங்க. அடுத்த 6வது தப்லீக். இது எல்லா அடிப்படையும் கொண்டு வரத்துக்கு லேசானது. இந்த 6 முன்னாடி சொல்லப்பட்ட 5 தன்மைகளும் என்னோட வாழ்க்கையில் இந்த தப்லீக் கொண்டு வரத்தோட, தப்லீக் என்று சொல்லதே தனி ஒரு சிஃபாத் தான். இது வேறு இந்த 5 தன்மையில் மட்டும் கொண்டு வரத்துக்கு வேண்டிய அல்ல, முழு தீனும் இந்த உழைப்பு சரியாக செய்கிறதோடு இந்த 5 விஷயங்களை பேணிக்கொண்டு இதன் மீது முயற்சி செய்யும் பொழுது முழு தீனும் முழு மத்திலையும் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போகும் பொழுது அல்ல, மாறாக அவங்களுடைய காலத்தில் மதீனாவில் எந்த தீனுடைய உயர்ந்த நிலைமை உண்டாக்கினாங்களோ அதே நிலைமை ஒவ்வொரு வீடுகள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கொண்டு வர உழைப்பு தான் இது. சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் 6 சிஃபாத்துகள். நாங்கள் ஆரம்பத்தில் ஓதி காட்டின ஆயத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் நபியை பார்த்து, குல் ஹாதிஹி சபீலி அதோ இலல்லாஹி அலா பஸீரத்தின், நபியை நீங்கள் சொல்லுங்கோ, இதுதான் என்னுடைய பாதை, நான் எல்லாம் பக்கம் மக்கள் அழைக்கிறேன், அலா பஸீரத்தின், தெளிவான விளக்கத்தோட. அப்போ நாங்கள் தவத்துடைய உழைப்பில் ஈடுபடுறோன்னா எங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று இருக்கணும். நாங்கள் சேரே சரிதான், யாராவது குழப்பம் வந்தால் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க தேவையில்லை. இது எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. இது முழு தீன் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு ஒரு லேசான ஒரு வழி. எது பிதத்தான காரியமோ புதுசாக உருவாக்கப்பட்டதோ அல்ல ஆதாரம் இல்லாதல்ல, தெளிவான ஆதாரத்தோடு இந்த வழியை சொல்லப்பட்டிருக்குது. அனவமனி தபானி, என்னுடைய வேலையும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வேலையும் இதுதான். சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யக்கீனோடு செய்யப்பட வேண்டும். மௌலானா சாஹிப் சொல்லுவாங்க, இந்த உழைப்பில் அனைத்து துனியா ஆஹிராவுடைய அனைத்து மசாயில்கள், அனைத்து பிரச்சனைகளுடைய நிவாரணம் இருக்குது. இந்த உழைப்பில் எல்லாம் வச்சுக்கிறான். மறுமையுடைய சொர்க்கம், மறுமையுடைய ஈடேற்றம் மட்டுமல்ல, உலகத்துடைய தலையீடு, உலகத்துடைய காய்ச்சல், உலகத்துடைய பிரச்சனை, உலகத்துடைய பசி பட்டினி, உலகத்துடைய வறுமை, இது எல்லாத்துடைய நிவாரணையும் எல்லாம் இந்த உழைப்பில் வச்சுக்கிறான். சஹாபாக்கள் அடைஞ்சு கொண்டாங்க. அப்போ யக்கீனோடு செய்யப்பட வேண்டும். சொல்லுவாங்க, எங்களுடைய இந்த தொழுகை மூலமாக, எங்களுடைய இந்த உழைப்பு மூலமாக 2 துண்டு ரொட்டி எங்களுக்கு இறக்கி கொள்ள இயலாட்டி, எல்லா இடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள இயலாட்டி அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை எப்படி அடைய முடியும்? அவ்வளோ பெரிய மஹ்ஷரில் ஈடேற்றம் எப்படி கிடைக்கும்? அவ்வளோ பெரிய சிராத் எப்படி கிடக்கிறது? மறுமையுடைய பிரச்சனைகளாக பெருசி. அப்போ அதுகளோட நிவாரணம் எல்லாம் வச்சுக்கிறான்டா. இந்த உலகத்துடைய சின்ன சின்ன தலையீடு, சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன கஷ்ட துன்பங்களுக்கு நிவாரணம் ஏன் இருக்காது? நிச்சயமாக இருக்குது. ஆனால் யக்கீனோடு செய்யப்பட வேண்டும். இந்த உம்மத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய வீழ்ச்சி முதலாவது யக்கீனுக்கு பிகாட். யக்கீனுக்கு பிகாட்னா யக்கீனுடைய குறைபாடு, நம்பிக்கையோட குறைபாடு. உழைப்பு செய்கிறோம் யக்கீனோடு இல்லை, தொழுகிறோம் யக்கீன் இல்லை. இதனால் இந்த உழைப்பாலேயோ எங்களோட தொழுகையாலேயோ எங்களோட அமல்களால் எதையும் சாதிச்சு கொள்ள முடியலை. மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்தில் வந்து சொன்னார், மௌலானா நீங்கள் ஒரே பயான் அதிகமாக என்ன செய்றீங்க, ஈமான் தொழுகை, இந்த வெறும் ஈமான் வெறும் தொழுகையால் என்ன சாதிக்கலும்? அவங்க சொன்னாங்க, நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், வெறும் ஈமான் வெறும் தொழுகையால் எதுவும் சாதிக்கலாது, உண்மையான ஈமான் உண்மையான தொழுகை கொண்டு தான் சாதிக்கலும். அதன் பக்கம்தான் மக்கள் அழைச்சி கொண்டிருக்கிறோம். யக்கீனான ஈமான், யக்கீனான தொழுகை, இதன் மூலமாக சாதிக்கலும். என்ன சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 6 சிஃபாத்துகளை நாங்கள் முன் வச்சு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முயற்சி செய்யணும். அடுத்து தொடர்ந்து முயற்சி செய்யணும்.
அடுத்து பயந்து கொண்டு உழைப்பு செய்யணும், துவா செஞ்சு கொண்டு அல்லா இடத்துல உதவியை தேடிக்கொண்டு அடுத்து இதாத் செஞ்சு கொண்டு எங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு நாங்கள் வழிபட்டு கொண்டு நாங்கள் செய்யணும். அல்லாஹத்தில் எனக்கும் உங்களுக்கும் இஹ்லாஸோட கேட்டதை விட கூடுதலாக அமல்சிக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக, இஸ்திகாமத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.